வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பத்திரப்பதிவு துறையில் இணையதள வசதியை 3.20 மாற்றுவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதாகவும் இந்த பாதிப்பு ஒரு மாதத்திற்குள் சரி செய்யப்பட்டுவிடும் என்றும் அந்த துறைக்கான அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 1,87,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டடத்தை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை இணையதளம் முடக்கம் என்பது நிரந்தர பிரச்சனை இல்லை என்று கூறினார். உடான் திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களும் விமானத்தில் பயணம் செய்வதை தமது அரசு உறுதி செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் நவி மும்பையில் 1160 ஹெக்டேர் பரப்பளவில் 19,650 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட விமான நிலையத்தை மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்த விமான நிலையம் ஆசியாவின் மிகப்பெரிய இணைப்பு மையமாக இருக்கும் என்றார். மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் இடையேயான போர் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபை சேத மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தாக்குதலில் காசாவில் இடிந்து விழுந்துள்ள இடிபாடுகளை அகற்றுவது ஒரு நீண்ட செயல்முறையாக இருக்கும் என்றும் கடந்த 2 ஆண்டுகளில் 500 டன்களுக்கும் அதிகமான குப்பைகள் குவிந்துள்ளன என்றும் தெரிவித்திருக்கிறது. அங்குள்ள இடிபாடுகளை அகற்ற 10 ஆண்டுகள் வரை ஆகும் என்றும், போர் தொடர்ந்து நீடித்தால் காசாவை மீட்டெடுக்க மேலும் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் ஐநா எச்சரித்திருக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் லாரி இறக்குமதிக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக லாரிகளுக்கும் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 25% வரி விதிக்கப்படும். லாரி, டிராக்டர் போன்ற கனரக தொழில் வாகனங்கள் இந்த வரி விதிப்புக்குள் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மெக்சிகோ, கனடா நாடுகள் அமெரிக்காவிற்கு நடுத்தர மற்றும் கனரக லாரிகளை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடுகளாக உள்ளது. அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பால் இந்த 2 நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். உலகம் முழுவதுமே தங்கம் விலை வரலாறு காணாத உச்சங்களை எட்டி வருகிறது. தீபாவளி பண்டிகைக்குள் ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் என்ற அளவை கூட எட்டிவிடலாம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் தங்கம் விலை உயர்வு என்பது சர்வதேச நாடுகளின் அரசியலோடு தொடர்புடைய விஷயமாக இருக்கிறது. தங்கத்தின் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் உலக சந்தையில் வர்த்தகம் செய்ய அனைத்து நாடுகளும் டாலரை நோக்கியே செல்கின்றன. இதனிடையே டாலரின் மதிப்பை குறைக்க செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமாக களமிறங்கி இருக்கிறது சீனா. எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தங்கள் கையில் தங்கம் இருந்தால் எந்த நாட்டாலும் தங்களை அசைக்க முடியாது என்பதில் மிக வலுவாக கவனம் செலுத்துகிறது. எனவே சீன மத்திய வங்கி தன் இஷ்டத்திற்கு தங்கத்தை வாங்கி குவித்து வைக்கிறது. தொடர்ந்து 11 மாதங்களாக சீன மத்திய வங்கி தங்களால் இயன்ற அளவு அதிக அளவில் தங்கத்தை வாங்கி இருப்பு வைத்து வருகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் சீனா கைவசம் இருந்த தங்கத்தின் மதிப்பு 253.84 பில்லியன் டாலர்கள். அதுவே செப்டம்பர் மாத இறுதியில் 283.29 பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. தங்கம் விலை அதிரடியாக உயர இதுவும் ஒரு காரணம் என்று வல்லுநர்கள் கணித்துள்ளனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்தை உட்கொண்டதால் 16 குழந்தைகள் பலியான சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிஃப் என்ற இருமல் மருந்தை உட்கொண்ட 16 குழந்தைகள் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இந்த 2 மாநிலங்களில் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மாநில அரசுகளும் அந்த மருந்தை தடை செய்துள்ளன. தமிழக அரசும் கோல்ட்ரிஃப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளதோடு அதன் உரிமத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்நிலையில்
இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. முன்னணி ஜுவல்லரி நிறுவனமான லலிதா ஜுவல்லரி பொது பங்குகள் விற்பனை மூலம் 1700 கோடி ரூபாய் திரட்டுவதற்கு இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதில் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய பங்குகளை வெளியிடுவதும், லலிதா ஜுவல்லரி நிறுவனர் கிரண்குமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை விற்பனை செய்வதற்கான சலுகைகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குகள் வெளியீட்டின் மூலம் கிடைக்கும் 1014 கோடி ரூபாயை இந்தியாவின் மற்ற நகரங்களில் புதிய கிளைகளை திறப்பதற்கும், மூலதன செலவினம் மற்றும் பொது நோக்கங்களுக்காகவும் செலவிடப்படும் என்று லலிதா ஜுவல்லரி தெரிவித்திருக்கிறது. திருப்பூரில் வரி ஏய்ப்பு செய்ததாக 5 பனியன் நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அங்கேரிபாளையம் பகுதியில் வினோத் என்பவருக்கு சொந்தமான நிறுவனம் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இருந்து 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த நிறுவனத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் அங்கேரிபாளையத்தில் உள்ள பனியன் நிறுவனம் மற்றும் அதன் சார்பு நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக சொகுசு கார்களை வாங்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி கொச்சியில் உள்ள துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் ஆகியோரது வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அப்போது சொகுசு காரை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கார் வாங்கியதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு கூறியிருந்தனர். ஆனால் இந்த கார்களை தாம் சட்டப்படி வாங்கியுள்ளதாகவும் அதனை திருப்பி தர வேண்டும் என்று கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் துல்கர் சல்மான் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனிடையே கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் ஆகியோருக்கு நெருக்கமான 17 இடங்களில் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாக்க சிந்தனைகளை தூண்டும் திறன் மேம்பாட்டு கல்வி முறையால் மட்டுமே வளர்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரியில் சர்வதேச ஆசிரியர்கள் தினம் ஆச்சாரிய தேவோ பவா எனும் தலைப்பில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பாலகுருசாமி, இந்தியாவிற்கு பிறகு விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாம் வளர்ந்த நாடுகளாக மாறிவிட்டன. ஆனால் வாய்ப்புகள், திறமைகள் அதிகம் இருந்தும் இந்தியா இன்னும் வளர்ந்து வரும் நாடாகவே இருப்பதாக தெரிவித்தார். மாணவர்களை மனப்பாட கல்வி முறையிலிருந்து மாற்றி திறன் மேம்பாட்டுடன் புத்தாக்க சிந்தனைகளுடன் கூடிய கல்வி முறையை கொண்டு வந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று அவர் கூறினார். திருப்பூரில் போலி நகைகளை கொடுத்து 15 லட்சம் ரூபாயை பெற்று ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்ணிடம் அறிமுகமான ரம்யா, கல்பனா, வைரமுத்து, சிவக்குமார் ஆகியோர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே அவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தருவதோடு அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். டீச்சர் கல்பனா, கல்பனா டீச்சர் எங்க எந்த ஏரியால? நம்ம ராகியம்பலத்துல. மேல போறீங்க, அப்படி காட்டுறீங்க. அந்த கை இது வைங்க. இங்க வருங்க. இரு லோகோ வருதுப்பா. அங்கமா பிரிச்சுட்டாங்களா? ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்தி இனிப்பு, கார வகைகள் தயாரிக்க கூடாது என்று இனிப்பு கடைகள் மற்றும் பேக்கரி உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவள்ளூரில் தனியார் மண்டபத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு பலகாரங்கள் மற்றும் கார வகைகள் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதிகாரிகள் உணவுப் பொருட்களை செய்தித்தாளில் மடித்து கொடுக்க கூடாது என்றும் அறிவுறுத்தினர்.
வணிகம், வருமான வரி மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ் ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டாக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி போன்ற சேவைகள் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள் டாக்ஸ் ரோபோ. வாட்ஸ்அப் 9150461117. அன்றாடம் நிகழும் வணிக செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் டாக்ஸ் ரோபோ வணிக செய்திகள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.